हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। नीलाचल निवासाय नित्याय परमात्मने बलभद्र सुमद्राभ्यां जगन्नाथाय ते नमः। जय जगन्नाथ श्रीमदे ராமானுஜாய நமஹ. மிக விசேஷமாக நம்ம ஜெகநாத வைபவத்தை பார்த்துண்டு வரோம், சேவிச்சுண்டு வரோம். இப்போ ஒவ்வொரு சன்னதியை பற்றி சொல்லின்னு இருக்கேன். அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய சன்னதி, அந்த இடத்துலையே 3 லிங்கங்களையும், இதில் ஒன்று பார்த்தேன்னா ஒவ்வொரு லிங்கமும் கிட்டத்தட்ட ஒரு 20 அடி 15 அடி பள்ளத்து ஒரு பாதாளத்தில் தான் இருப்பாள். 10 அடி அந்த மாதிரி தான் இருப்பாள். எல்லா லிங்கங்களும் கொஞ்சம் இறக்கத்திலேயே இருக்கும். அந்த ஆலமரம் சொன்னேன் இல்லையா, அந்த ஆலமரம் 2 ஆலமரங்கள் ஸ்தல விருட்சம், அதில் இருந்து அப்படியே வலது பக்கம் அப்படியே போனோமானால், அவருக்கு வலது பக்கம் நமக்கு இடது பக்கம் போனோமானால், அங்கே பூரியிலேயே மிக விசேஷமான ஒரு இடம், நான் கூட சொல்லியிருந்தேன் ஆரம்பத்தில், ஒரு இடம் இருக்குது. அப்படி நுழையும் போது நமக்கு கோவிலுக்கே நமக்கு இடது பக்கமாகவும், கோவிலுக்கு வலது பக்கமாகவும், நமக்கு இடது பக்கமாகவும் கோவிலுக்கு வலது பக்கமாகவும் ஒரு பெரிய இடம் ஒன்று இருக்குது. அதான் திருமடப்பள்ளி. நம்ம விசேஷமாக சொல்லக்கூடிய வகையிலேயே ஆசியாவிலேயே மிகப்பெரிய மடப்பள்ளி அதுதான் சொல்கிறா. மடப்பள்ளி அப்படின்னா சமையல் பண்ணுற இடம், தளிகை பண்ணுற இடம்னு அர்த்தம். கோவில்களில் உள்ளதை மடப்பள்ளி அப்படின்னு சொல்லுவாள். சுவாமிக்கு ஆகாரம் பண்ணக்கூடிய இடத்தை மடப்பள்ளின்னு சொல்லுவாள். மிகப்பெரிய மடப்பள்ளி. இந்த மடப்பள்ளிக்கும் ஜெகநாதருக்கும் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, எல்லா கோயிலையும் மடப்பள்ளி இருக்கும், எல்லா கோயிலும் பிரசாதம் உண்டு. ஆனால் இங்கே பிரசாதமே ஜெகநாதர். எப்படி காசிக்கு போனால் கங்கையில் தீர்த்தமாடணும், கயாவில் சிராத்தம் பண்ணணும், ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விசேஷம் இருக்கா இல்லையா, இங்கே போனால் இதை சேவிக்கணும். அதே போல் இங்கே ஜெகநாதர் யார் அப்படின்னா பிரசாதமே ஜெகநாதர். இந்த பூரிக்கு போகிறவா ஒரு முறையாவது பிரசாதத்தை சாப்பிடணும். அது ஜெகநாதரே பிரசாதமாக இருப்பார். இங்கே விசேஷமே பிரசாதம்தான். எப்படி திருப்பதிக்கு லட்டு இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, ஒவ்வொரு ஊரில் ஒரு அழகர் கோவிலில் வடை தோசைலாம் சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் புரியில் பிரசாதமே. ஒரு வேளைக்கு 54 ஐட்டங்களை பெருமாள் அம்சிக்கிறார். 54 ஐட்டங்களும் எப்படி செய்தா அப்படின்னா, அந்த தளியை வித்தியாசமான முறையில் புது மண்பானைகளில் பண்ணுறாளாம். அந்த மடப்பள்ளிக்கு நாங்கள் போய் பார்த்தும்பொழுது உள்ள யாருக்கும் அலோடு கிடையாது, வெளியே இருந்து தான் பார்க்கணும். அங்கே தீர்த்தம் கொடுக்குறவா, விறகு எடுத்து கொடுக்குறவா கூட சின்ன சின்ன ஹோல் போட்டிருப்பா அந்த சுவரில். அந்த ஹோல் வழியாக, அந்த துவார வழியாகத்தான் விறகுகளை கொடுக்குறா, தீர்த்தத்தை கொட்டுறா. தீர்த்தம்னா ஒன்றும், அங்கே உள்ள கிணறு 2 கிணறு இருக்குது, கங்கா கிணறு, யமுனா கிணறு. இந்த கங்கை யமுனைன்றதை அங்கே கிணறாவே ஆவிர்வவிச்சிருக்கா. அதனால் அந்த தீர்த்தத்தால் மட்டும்தான் சுவாமிக்கு பிரசாதம் ஆகின்றிருக்கு இப்போ வரைக்கும். ஆக அதுவுமே மண்பானையிலே இறைச்சி, எந்த ஒரு உலோகமும் எதுவுமே அங்கே பாத்திரம் கிடையாது, எல்லாமே மண்பானை தான். மண்பானை மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. விறகு அடுப்பு தான். 120 அடுப்போ 160 அடுப்போ ஆட்ட டயத்தில் அந்த நேரத்தில் அப்படியே ஏற்றுவா. விசேஷமான முறையில் தளியை ரொம்ப விசேஷமாக நடக்கும். இந்த தளியை ஒரு வித்தியாசம் என்னென்னா, தளியை பண்ணுறவா காத்தாலே நல்லா சாப்பிட்டுட்டு தான் வருவார். என்னடா இது பெருமாளுக்கு தளியை பண்ணும்போது நல்லா சாப்பிட்டுட்டு வருவாளேன்னு கேட்குறீங்களா? அங்கே என்ன ஒரு தாற்பயம்னா,
அந்த தளிகையை பண்ணும் பொழுதோ, அந்த தளிகையை தயாரிக்கிறாள் இல்லையா, அவள் அந்த பரிஜார சுவாமிகள்லாம் அந்த தளியை வாசனைப்பட்டு இவள் பசியோடு இருந்தால் நன்னா இருக்கும் போலையே நினச்சிடக்கூடாதான். அவர் சுவாமி ஸ்வீகரிக்கிறதுக்கு முன்னாடி கண்டறதுக்கு முன்னதாகவே நம்ம அதை இது பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே காத்தால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சாப்பிட்ருவாளாம். மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு அதை பார்த்தாலே இப்போ வேறு ஒன்றும் இல்லை, நம்ம நிறைய வயிறு நிறைய சாப்பிட்டதுக்கப்புறம் சாதத்தை போடுவோன்னா அச்சுச்சோ வேணாம் அப்படின்னு நம்மளே அலறுவோம். போதும் நம்ம போடுறோம்னு சொல்கிற ஒரே விஷயம் சாப்பாடு மட்டும்தான். அதே போல் தான் அவள் என்ன பண்ணுறா, நல்லா சாப்பிட்டுட்டு வந்துட்டா அதில் நாட்டம் போகாது. அதனால் திருப்தியாக பகவானுக்கு கைங்கரியம் பண்ணலாம். எவ்வளோ பெரிய கைங்கரியம் பாருங்கோ. இது ஆகம ரீதியாக உண்டா இல்லையான்றது ரெண்டாவது, பக்தி ரீதியாக உண்டு. பகவான் எல்லா விதத்துலேயும் இருக்கார். ஆகம ரீதியாகவும் விசேஷமாக வேதம் சொல்கிறபடியும் இருக்கார், பாமர மக்கள் சேவிக்கிற மாதிரி இருக்கார். இதே அழகர் பார்த்துட்டேன்னா, மதுரையில் அழகருக்கு திருமணப்படியில் பண்ணுற நைவேத்தியம்தான், வேறு எதுவுமே கிடையாது. அர்ச்சகா கூட ஆற்றுலேருந்து கொண்டு வர முடியாது. ஆகையால் அப்படியேப்பட்ட அழகர் வாசலுக்கு மதுரைக்கு வரும் பொழுது யார் பண்ணினாலும் அதை அப்படியே கண்டல்வார். ஆக பகவான் ஆகமத்திலையும் இருக்கார், பாமர மக்களிடத்துலையும் இருக்கார், பக்தியில் இருக்கார். அதே போல் இங்கே என்ன பண்ணுறா, நல்லா சாப்பிட்டுட்டு தான் பண்ணுறா. அந்த இதுகளை அந்த தளிகைகளை எல்லாத்தையும் ஒரு டனல் வழியாக கொண்டு போகிறா, யாரும் பார்க்காம கொண்டு போய் போஜன மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்குது. பெருமாளுக்கு ஏற்ற மாதிரி கிட்டத்தட்ட பெருமாளுக்கும் அதுக்கும் எப்படியும் ஒரு 200 மீட்டராவது இருக்கும். அவ்வளோ தூரத்தில் அந்த மண்டபத்தில் அடுக்கி எல்லாரையும் நிப்பாட்டிட்டு அந்த கதவை திறந்து அந்த ஐட்டங்களை பூரா பகவானுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, என்ன பண்ணுறாளோ அதை அப்படியே பகவான் கண்ட்ரோல் பண்ணுவாள். அதுலேருந்து நம்ம தலையை இன்னொரு நல்ல விஷயம் பண்ணிக்கோங்க, எப்பயும் சரி சுவாமிக்குன்னு ஒரு தலையை பண்ணுறாளா ஆற்றுலையோ இல்லை கோவில்கள்லையோ பண்ணுறாளாம், எவ்வளோ பண்ணுறோமோ அத்தனையும் கொண்டு போய் சுவாமி இடத்துல கண்ட்ரோலில் பண்ணணும். கண்டருளை பண்ணுதல்னா என்னது, நெய்வேத்தியம்னு சொல்லுவாள். கண்டர்லன்னா சுவாமி பார்க்குறான்னு அர்த்தம். அவர் எடுத்து சாப்பிட மாட்டார், அவர் பார்த்தாலே போருமானது. நிறைய பேருக்கு சுவாமிக்கிட்ட ஏன் காட்டணும், ஏன் கண்டரில் பண்ணணும், அவர் தான் சாப்பிட போகிறது இல்லையே, அவர் பார்த்தா சரியாக போயிடுமா? சாப்பிட்ற உணவை பகவான் பார்த்தா அதில் உள்ள கெட்டதை பூரா எடுத்துடுவாராம், அந்த பார்வையிலே எடுத்துடுவாராம். அதனால் சுவாமி இந்த ஆகாரத்தை நான் எடுத்துக்க போகிறேன், இதில் எந்த ஒரு கெடுதல் இருந்தாலும் அதை எடுத்துரு பகவானே தான் காட்டுறோமே தவிர அவர் வயிற்றுக்கு கிடையாது. நம்ம பாவனையில் அவர் சாப்பிட்றார் அப்படின்னு நம்ம பாவனாமூர்த்தியாக அவரை நம்ம சேவிக்கிறதுனால இதெல்லாம் பண்ணுறோம். ஆனால் அண்ட பிரம்மாண்ட கோடி நாயகன், அந்த பிரம்மாண்ட பிரபஞ்சத்தையே உருவாக்கினவருக்கு இந்த சாப்பாடுன்றது ஒரு விஷயமா அப்படின்னா கிடையாது. அதை அவர் பார்த்தாரானால், அந்த அக்ஷா திருமேனியோடு நம்ம பார்த்தாரானால் அதில் உள்ள நெகட்டிவ்லாம் போயிடும்ன்றதுக்காக பெரியவா கண்ட்ரோலில் பண்ணுதல் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தான். அதே போல் இந்த பிரசாதங்களை பூரா கண்ட்ரோலில் பண்ணிவிட்டு ஒரு விசேஷம் என்னென்னா, பக்கத்தில் கோவில் வளாகத்தில், நான் சொல்கிறது எல்லாமே கோவிலுக்குள்ளே தான், வெளியே எதுவும் கிடையாது, ஆனந்த பஜார்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு இந்த பிரசாதங்கள்லாம் போயிடும். அடுத்து ஆனந்த பஜாரை பற்றி அடுத்து சுற்றி இப்போ பிரகாரம் வந்துட்டுருக்கோம்னா அந்த பக்கம் வரும்போது அதை பற்றி சொல்கிறேன். ஆக இந்த தளியை பண்ணுற இடமே மிகப்பெரிய இடம். அங்கேயும் 2 சக்தி, அந்த தசமகா சக்தியும் 3 லிங்கங்களும் உண்டு. அவளை சேவிக்கலாம், கங்கா யமுனா சேவிக்கலாம். அங்கே தீர்த்தம்லாம் கொடுப்பா, கையில் அந்த இறைச்சி கொடுக்குறவா கொடுப்பா, வாங்கி சாப்பிட்டுட்டு பகவானை சேவிச்சுட்டு அதில் நல்ல பிரகாரம், எப்படியும் பெரிய இடம், தளியை பண்ணுற இடம் பெரிய இடம், நல்ல பிரகாரம் வந்துட்டு பகவானை நினச்சி சேவிச்சுட்டு அப்படியே வந்தோமானால், அப்படி வந்து அந்த ஆஞ்சநேயர் சன்னதி சொன்ன அது வழியாக ஏறி மறுபடியும் அந்த ஆலமரம் பக்கம் வந்துட்டு மறுபடியும் நம்ம எப்படி வளமாக வரோம். அங்கே வரும்பொழுது அங்கே ஒரு சக்தி பீடம், அதாவது தசமகா சக்தி, இன்னொரு நரசிம்மர், சுவரில் நரசிம்மர் இருப்பார், 3வது நரசிம்மர், அதுக்கு பக்கத்தில் இன்னொரு நரசிம்மர். இப்படி திரும்பின உடனே அந்த தசமகா சக்தியுடைய அம்பாளுடைய சன்னதிக்கு 2 பக்கத்துலேயும் நரசிம்மர் இருப்பார்.
இப்போ 3, 2, 5 நரசிம்மங்கள் ஆயிடுது. அப்படியே வந்தோமானால் கொஞ்சம் தள்ளி வந்தால் ரோஹிணி குண்டம் அப்படின்னு ஒரு இடம். ரோஹிணி குண்டம் அப்படின்னா தீர்த்த குண்டம் தான். நம்ம நினைக்கிற மாதிரி பெரிய குண்டம்லாம் இல்லை. நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். நான் சேவிக்கிறதுக்கு முன்னதாக பெரிய தெப்பக்குளம் அது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது சின்ன குண்டம், சின்ன இடம், அதையுமே கண்ணாடி போட்டு மூடி வச்சுருந்தா. இவ்வளோதான். நம்ம நாளி கிணறுலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இவ்வளோ தான் இருக்கும். அது என்ன ஒரு விசேஷம், வந்தவா எல்லாரும் அதில் விழுந்து விழுந்து சேவிக்கிறா. தீர்த்தம் எடுக்க முடியாது, ஏன்னா கண்ணாடி போட்டு மூடி வச்சுருப்பா. அந்த குண்டத்தை வந்து எல்லோரும் விழுந்து விழுந்து சேவிக்கிறா. அந்த குண்டம் வந்து மேலாப்படி தெரிகிறது, தீர்த்தம் ஆனால் ஊறிண்டே இருக்குது. யார் சேவிக்கிறான்னு அதை பற்றி தெரிஞ்சுக்கும் பொழுது சொன்னால், அந்த இந்திரத்யும்ன மகாராஜான்னு சொன்னேன் இல்லையா, அவர் அந்த சன்னதியை கட்டி முடிச்சுட்டு பெருமாளை சேவிக்க அங்கே கோபுரத்துக்கிட்ட நின்று சேவிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு காகமானது தெரியாத்தனமாக அந்த குண்டத்தில் விழுந்துடுதான். விழுந்த உடனே அது அப்படியே மோட்சத்துக்கு போனதை இவர் கண்ணால் பார்த்தாராம். ஆக ஒரு காகமானது விழுந்து மோட்சத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு புனிதமான ஒரு தீர்த்தம் இந்த ரோஹிணி குண்டம் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டாராம். அங்கே நின்று பிரார்த்தனை பண்ணாராம். அதனால் இந்திரத்யும்ன மகாராஜாவுடைய பாதுகையும் அங்கே உண்டு, அந்த காக்கா மோட்சமடைந்த காக்காவின் உருவமும் அங்கே உண்டு. ஆக பாதுகை பக்கத்தில் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் காக்கா இருக்கும். அதை கண்ணாடி போட்டு மூடி வச்சுருப்பா. அதில் தீர்த்தம் வந்துன்னு முந்திலாம் எடுத்துன்னு போனாலாம். அது ரொம்ப அசுத்தப்படுத்தினால இப்போ யாரும் எடுக்க விடுறதில்ல. இந்த தீர்த்தம் எங்கேருந்து வர்றது? முன்னாடி சொன்னேனே போன வீடியோவில், இந்த ஆலமரத்து பக்கத்தில் ஒரு திருவிக்கிரம பெருமாள் பக்கத்தில் ஒரு மேடுமாக இருக்கும். அங்கே மேடில் உருவாகி தீர்த்தமானது இந்த குண்டத்துக்கு வர்றது வந்துட்டுருக்கு. ஆக நம்ம அந்த குண்டத்தை பார்த்தாச்சு. குண்டத்துலேருந்து கொஞ்சம் போனீங்கன்னா விமலாதேவி, அது ஒரு தசமகா வித்தியில் ஒரு சக்தி பீடம். அங்கே அதை சேவிக்கிறோம். அதை சேவிச்சுட்டு அப்படியே வந்தோம்னா கோவிலுடைய பின்பக்கம் மறுபடியும் முதல் பிரகாரத்தில் 2வது பிரகாரத்துலேருந்து கொஞ்சம் கீழே இறங்குறோம். இறங்கினோன்னா அங்கே விசேஷமான இன்னொரு ஆஞ்சநேய சுவாமி இருக்கார். அந்த ஆஞ்சநேய சுவாமி என்ன விசேஷம் அப்படின்னா, ஜெகநாதரும் மகாலட்சுமியும் இரவு நேரங்களில் பேசிப்பாலாம். பேசும் பொழுது, ஏன்னா இவர் இருக்கிறது எல்லா நேரமும் அண்ணா தம்பியோடு தான் இருக்கார், அண்ணா தங்கையோடு தான் இருக்கார். மகாலட்சுமி சன்னதி தனியாக இருக்குது. அந்த பிரகாரத்தில் தாயார் சன்னதிலாம் நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அதே போல் தனியாக இருக்குது. அவள் பேசிக்க பொழுது அந்த அலையோட சத்தம் அநியாயத்துக்கு இங்கே வந்து கேட்டுட்டே இருந்ததாம். அப்போது சுவாமி சொன்னார், ஆஞ்சநேயரை கூப்பிட்டு இந்த சத்தம் கேட்காத அளவுக்கு பண்ணிக்கோன்னு சொன்னதுனால ஆஞ்சநேயர் சுவாமி ஒரு கை அப்படி நீட்டி அந்த சத்தத்தை நிப்பாட்டினாராம். அதனால் இப்போவும் இந்த ஆஞ்சநேயர் சன்னதியிலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி போனால் அந்த இப்போ அலை சத்தத்தை விட கார் பைக்கு சத்தம் தான் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா அலை சத்தம் இப்போ கேட்குறதில்ல, நைட்டு நேரங்களில் கேட்கும். நான் நைட்டு போகிறச்ச கேட்டிருக்கேன். ஏன்னா கோவில் பின்னாடி தான் கடல் இருக்குது, கொஞ்சம் தள்ளி இருக்குது, ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஆக இப்போ கார் பைக்கு சத்தம் தான், ஏதோ ஒரு சத்தம் வந்துட்டுருக்கு. ஆனால் ஆஞ்சநேயரை தாண்டி வந்தால் அந்த சத்தம் கேட்காது, அந்த கோவிலில் கேட்காது, நின்றோம். இப்போ ஆஞ்சநேய சுவாமி அவ்வளோ அனுகிரகம் அங்கே பண்ணுறாரு. இப்போது 1, 2, 3 ஆஞ்சநேயரை பார்த்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார். 4 ஆஞ்சநேயர் சொல்லியிருந்தேன் இல்லையா, 3 ஆஞ்சநேயரை பார்த்துட்டோம். அதுக்கு பின்னதாக ஒரு நரசிம்மர், அடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி 2 நரசிம்மர், மொத்தம் 5 பார்த்துருக்கோம். அடுத்து 2 பிரகாரத்தில் இருப்பார். இந்த நரசிம்மர் தான் கிரண்ய வதம் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய அகூரமான நரசிம்மர். இந்த நரசிம்மரை யாரும் சேவிக்க முடியாது, தெரிஞ்சு அறிஞ்சு தான் போக முடியும். ஏன்னா அந்த ஆஞ்சநேயர் சன்னதி பக்கத்துலேயும் ஒரு சின்ன ஏடிஎம் மாதிரி வச்சுருக்கா. அது பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி போனேன்னா பூட்டியே வச்சுருப்பா. அதுக்கு மேலே சின்ன ஹோல் இருக்கும், அதில் தான் எட்டி பார்க்கணும். அங்கே இருக்கார் அந்த நரசிம்மர், விசேஷமான நரசிம்மர். அவரை சேவிச்சுட்டு மறுபடியும் வந்து ஆஞ்சநேயர் சன்னதிக்கு ஏற்ற மாதிரி போனோம் அப்படின்னா இந்த சார்தாம் சொல்லக்கூடிய ஒரு சன்னதி, பத்ரிநாதர். சார்தாம்னா நம்ம பார்க்குற இமயமலையில் இருக்கக்கூடிய கங்கோத்ரி யமுனோத்ரி சார்தாம் சொல்கிறோம். ஆனால் ஆதிசங்கர நிறுவன சார்தாம் எது அப்படின்னா மேலே பத்ரிநாத், இந்த பக்கம் துவாரகை, இந்த பக்கம் புரி, கடைசியில் பார்த்தீங்கன்னா
காஞ்சிபுரம் அல்லது ஸ்ருங்கேரின்னு சொல்கிறா. இப்போ இந்த 4 இதைத்தான் சார்தான். இந்த 4 லிங்கங்களை 4 பெருமாள்களை ஒரே இடத்துல வச்சுருக்கா. அங்கே நின்று சேவிக்கிறோம். அப்படியே மெல்ல மேலே ஏறி வந்துட்டோமானால் பக்கத்தில் ஒரு மியூசியம். இப்போ அந்த மியூசியத்தை எடுத்துட்டா. மியூசியம் இருந்தது, இப்போ எடுத்துட்டா. ஆனால் அது மியூசியம் வாசலில் ஒரு பெரிய மணி இருக்கும், மிகப்பெரிய மணி ஒன்று இருக்கும். ஒரு ஆச்சரியம் என்னென்னா, அந்த மணியில் சிலுவை போட்டிருப்பான், இயேசுநாதனுடைய சிலுவை. என்னடா அது, பூரி ஜெகநாதருக்கும் இயேசுநாதருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, ஒரு காலத்தில் இந்த பூரி கடல் ஓரமாக பாண்டிச்சேரிக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு பாரிஸில் எங்கேயோ ஒரு நாட்டில் இருந்து, அது சரியாக தெரியலை, ஏதோ நாட்டில் இருந்து இந்த பாண்டிச்சேரி ஒரு ஆலயத்துக்கு இந்த மணி, இந்த இயேசுநாதருடைய ஆலயத்துக்கு மணியை கொண்டுன்னு போயிட்டுருக்கா. போகும்பொழுது பயங்கர புயலும் இதுவும் தாக்கியிருக்கு. அங்கே இருந்த ஒரு பெண்மணி வந்து ஜெகநாதர், இங்கே தான் பூரி இருக்குது பக்கத்தில் சொல்லி ஜெகநாதர் பிரார்த்திக்க, அங்கே இருந்த அந்த கேப்டன் வந்து கேட்குறாரு, யார் ஜெகநாதர், நீ எப்படி பண்ணலான்றப்போ, அவர் வந்து கிருஷ்ணர், அவரை பிரார்த்தனை பண்ணால் நம்மெல்லாம் தப்பிச்சிடுவோம், சாக மாட்டோம்னு சொன்னோடனே எல்லாரும் பிரார்த்திக்கும் பொழுது அந்த அலையை, அந்த புயலை கட்டுப்படுத்தினார் சுவாமி. அது அப்படியே வந்து பூரியில் கரை ஒதுங்குது அந்த கப்பல். உடனே அந்த மணியை பூரி ஜெகநாதருக்கு காணிக்கையாக அந்த வெளிநாட்டு அதிகாரி கொடுத்துட்றார். ஆக அந்த மணியை வந்து நம்மளுடைய சம்பிரதாயத்தைப்படி பூஜிக்கக்கூடாது, மணி அடிக்கக்கூடாதுன்னு அந்த காலத்தில் நான் சொன்னேன், பூரியில் நிறைய ஒரு விதிமுறைகள் இருக்கிறபடியாக. ஆனால் பிரியமாக கொடுத்ததை வெளியே போடக்கூடாதுன்னு சன்னதிக்குள்ளவே வச்சுருக்கா. இப்போவும் வச்சுருக்கா. இப்போவும் போய் நீங்கள் அந்த மணியை பார்க்கலாம், அவ்வளோ பெரிய மணி அது. அப்படி சேவிச்சுட்டு அப்படியே வந்தோமானால் நேராக மேலே ஒரு நரசிம்மர் இருப்பார், 5, 6, 7வது நரசிம்மர். அதுக்கு பக்கத்தில் இன்னொரு நரசிம்மர், 8வது நரசிம்மர் சேவிச்சுட்டு கொஞ்சம் அப்படி தள்ளி வந்தோமானால் தாயார் சன்னதி, மகாலட்சுமி சன்னதி உண்டு. அப்போ தான் தாயார் சன்னதிக்கு வரோம். கோவிலுடைய பிரகாரத்தை அப்படியே சுற்றிட்டு இப்படி வந்துட்டோம். மகாலட்சுமி சன்னதியோடு இன்றைக்கி நம்ம நிப்பாட்டிக்கலாம். நாளைக்கு அடுத்த காணொளியில் கண்டிப்பாக அடுத்தடுத்த சன்னதியில் பார்ப்போம். பூரி ஜெகநாதருடைய உற்சவம் ஆரம்பிச்சிட்டு ஸ்தான பூர்ணிமா முடிஞ்சு அழகா சுவாமி இது பண்ணுறார். இப்போ அந்த ரத யாத்திரை நடக்கும்போதும் அதை பற்றின விஷயங்களை சொல்கிறேன். நான் நிறைய இருந்துருக்கு. ஜெகநாதரை சேவிங்கோ, ஜெகநாதரை பார்க்கணும், ஜெகநாதா உன் தரிசனம் வேணும் 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 வேணும்னு கேளுங்கோ, கண்டிப்பாக அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறேன். ஆகையால் எல்லாரும் பிரார்த்திக்கலாம். நீலாச்சல நிவாசாய நித்யாய பரமாத்மனே பலபத்ர சுமத்ராப்யாம் ஜெகநாதாய மங்களம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.